பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குதர்க்கமான எபிசோடு தான். ஆனால் சபரி நல்லா பிளான் பண்ணிட்டான். அதாவது அந்த தண்ணி பிடிக்கலனாடா என்ன பேசுகிறீங்க, நான் தண்ணி ஊற்றுற இடத்துலையே போய் தூங்க போகிறேன், தண்ணி என் மேலே ஊற்றும், நான் அதை வச்சு பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி அது சக்ஸஸும் பண்ணிட்டாங்க. பிடிச்சிட்டாங்க, தண்ணியை பிடிச்சி அழகாக ஒரு சக்ஸஸும் நடந்துருச்சு. அதில் கடைசியில் தண்ணி அவன் மேலே ஊற்றி தண்ணியும் பிடிச்சிட்டான். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய கூத்து, இந்த உப்பு போடுறேன்னு பண்ணாங்க பாருங்கள். எல்லாருக்கும் உப்பு அதிகமாக போச்சு, கண்டென்ட்டும் பண்ண முடியல இவங்களால். ஆனால் ஏன் சண்டை போகிறாங்கன்னு தெரிலங்க. கண்டென்ட் கொடுக்குறேன் இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கிட்டு போகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாதிரை வச்சு கிழிச்சு எடுத்துச்சு. அது எங்கடா கண்டென்ட் கிடைக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கு. யாதிரை தான். கமலுதீன் தான் பரிதாபம், பிஹேவியர் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நல்லா தான் அவனும் கேம் ஆடுறான். பட் ஆனால் இந்த தண்ணி மேட்டரில் மாட்டிக்கிட்டான் அவன், வேறு ஒன்றும் இல்லை. காலைல பார்த்திங்கன்னா பாரு இந்த திவாகர் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கெமி நேற்று அடிச்சிருச்சுல, அடின்னு அடித்ததில் உள்ளே உட்காந்துருக்கும் போது வம்புக்கு இழுக்குது. வாடா கெமி இங்கே பாரு, என்ன கொஞ்சம் கூட சொரணல்ல, இது என்ன என்கிட்ட நேற்று அடிச்சுவிட்டு இன்றைக்கி சாப்பிட்றியான்னு கேட்குறா அப்படிங்கும்போது அது கண்டுக்கவே இல்லை. கெமி அசரவே இல்லையா, நான் அசருவேனா, அசரவே மாட்டேன் அப்படின்னு அது ஒரு பக்கம். இது இழுக்குது, இன்னும் ஒரு வில்லத்தனம், நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே பேச மாட்டாளே, இப்படியாவது வம்புழுக்கணுமே, பேச முடியலையே அப்படின்னு போட்டு கண்டென்ட் வேணும் பார்வதிக்கு. கெமி என்ன பண்ணிச்சுன்னா, சரி நம்ம ஏற்கனவே இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ கொஞ்சம் அடங்குவோம், அதான் நமக்கு நல்லது. ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை விஜய் சேதுபதி கேவலமாக திட்டுவார் அப்படின்னு இது கொஞ்சம் அடங்கிருச்சு. அடங்கி என்ன ட்ரிகர் பண்ணாலும் பேசவே கூடாதா அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே அமைதியாக இருந்தது. அது உண்மையில் கெமியை நமக்கு புரிஞ்சிக்க முடியல. எவனாச்சும் ஏதாச்சும் பேசுவான், அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கெமிக்கே பார்வதிக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போடுது. அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஹெவியாக அடிச்சிருச்சு போல். ஏன்னா சனிக்கிழமை என்ன கேட்பாங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் பயந்துருக்கும்னு நினைக்கிறேன் கெமி, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறது அதான் ரொம்ப எப்படியும் அதான் பெருசாக ஜெயில் கட்டி வச்சுருக்காங்க. ஜெயிலுக்கு அனுப்புறதில் அழகாக இந்த கானா வினோத்தும் வியானாவையும் தூக்கி போட்டாங்க. அதான் இவங்க என்னென்னா ஒரு ஆள் சொன்னால் போதும், அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக வரிசையாக வியானா அவங்களுக்கு கிடைச்ச பவர் அவங்க யூஸ் பண்ணலன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. இவர் சண்டையை ஊதி தான் பெருசாக்குறாரு. அவர் எதுவுமே சால்வ் பண்ண நினைக்க மாட்டார். அவர் எதுக்கு இருக்கார், என்ன பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேது அப்படின்னு அவரே முடித்து ஜெயிலுக்கு தூக்கி போட்டாங்க. இந்த கேப்லேயும் பாஸ் நாங்கள் வேறு ஏதாச்சும் மாற்றி சொல்லலாமா பாஸ்ன்ட்டு போய் பிக் பாஸ்ட்டை கேட்டுக்கிட்டு பார்வதி திரும்பி கெமிகிட்ட போய் கெமி நான் கெமி பேரை சொல்கிறேன் அப்படின்னு கெமிகிட்ட நான் இருந்தேன்னா என் மேலே வன்முறையை தூண்டுறாங்க, வன்முறையை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் ஒரு குத்து, அங்கேயும் போய் உரண்டைக்கு இருக்குது. அசருவனா கெமி, அசர மாட்டேன், விஜய் சேதுபதி வந்துட்டு போகட்டும், திங்கக்கிழமையிலே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கெமி அந்த பக்கம். ஐயோ வேறு லெவலில் இருந்தது அது. ஆனால் அப்புறாணி வினோத்தை தூக்கி உள்ளே போட்டாங்க. வியானா கூட ஓகே, அது ஏதோ பண்ணிட்டு க்யூட்னஸ்ங்கிற பேரில் கிரிஞ்சு பண்ணும்ல, அது கூட பரவாயில்ல. அப்புறாணி வினோத்தை தூக்கி ஜெயிலில் போட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த உப்பு மேட்ருக்கு இதுக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆதிரை ஒரு பக்கம் பேசுது, அப்புறம் அப்படியே ஏதோ போட்டு ட்ரை பண்ணாங்க. இதுக்கு ஒரு கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சண்டையில் எப்ஜே இருக்கான் பாருங்க, அவன் கையை வச்சாலே ஏதாச்சும் ஆகுது. அப்படி தலைவலி அப்படி தூக்கி வீசுகிறான், கிளாஸு கீஸெல்லாம் ஒட்டையுது. நேற்று நந்தினி அதுக்கு முன்னாடி திவாகர்கிட்ட வெட்டிடுவேன்லாம். சனிக்கிழமை சம்பவம் இருக்குது எப்ஜேக்கு, போட்ட சீனுக்கெல்லாம் சம்பவம் பண்ண போகிறாங்க எப்ஜே. அது ஒரு பக்கம். இவங்க இந்த ஆதிரையும் கமருதீன் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த கேப்டன்ஷிப் டான்ஸ் வந்துச்சுங்க, அது உலகமாக காமெடி. என்ன தான்டா சொல்ல வரீங்க நீங்கள்? ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ஒரு முகமூடி, ஒரு பக்கம் இந்த முகத்தை மறைச்சிக்கிற மாஸ்க் மாதிரி அந்த துணி,
இது 3 யார் எதுனா சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஆளை வந்து ஹவுஸ்மேட்டே வந்து சூஸ் பண்ணணுமா அதை கேப்டனாக. இதுதான் அந்த கோல் மூட்டி வருது சண்டையை மூட்டி வர்றதுக்குன்னே பண்ணியிருக்காங்க. அதில் துஷார் வந்து மூஞ்சில் கட்டுறது மறைச்சிக்கிட்டு நான் வந்து பேசவே மாட்டேன், பேசாமையே இருக்கிறது எனக்கு ஓகே தான், நான் வந்து கன்வே பண்ணிடுவேன் அப்படின்னா, இவர் வந்து நான் இதை மட்டுமே போட்டிருப்பேன், அந்த ஷர்ட்டை மட்டும் நான் போட்டுக்கிட்டு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவன். இந்த பக்கம் வந்து ஆதினி வந்து நான் மாஸ்க்கு எனக்கு வந்து என் முகம் தேவையில்லை, நான் மாஸ்க்கு நான் கன்வே பண்ணுறதை நான் வந்து பேசி கன்வே பண்ணிப்பேன் அப்படின்னு இது எடுத்துச்சு. இங்கே பெரிய குத்து எங்கே குத்துனாங்கன்னா எல்லோரும் வரிசையாக போய் பிளாஸ்மா முன்னாடி போயிட்டு நிற்கும்போது எல்லாம் துஷார்ன்ட்டாங்க. ஏன்னா அவனால் பேச முடியாமல் இருக்குது அப்படி சொன்னதில் ஆதிரி கடுப்பு. கடைசியில் வந்து துஷாரை கேப்டன் ஆக்கிட்டாங்க. தலை ரூமு அது மாதிரி தலைன்னு கேப்டன் கிடையாது, தலையாக மாற்றுறதுக்கு தான். தலை ரூமு போய் வந்து தலைன்னு சொல்லி உங்களுக்கு ரூமு அதெல்லாம் போய் என்ஜாய் பண்ணு. கடைசியில் பார்த்தா மாஸ்கோட தான் இங்கே கேப்டனாக இருக்கணும்னு நினச்சோம்ல, அப்படி கிடையாது. மாஸ்கை கழட்டி தூர போட்டு பேசுங்கன்ட்டாங்க. யாரா நீங்கள், என்ன தாண்டா பிரச்சனை உங்களுக்கு? கடைசியில் ஆதிரி அவனுக்கு கண்டுக்கவும் இல்லை. ஆதிரிக்கு ஒரு ஓட்டு, அது வினோத்து. இன்னொரு ஆள் வந்து பிரகாஷ் ராஜிக்கு எவனும் போடல, அதான் பிரவீன் ராஜிக்கு எவனும் போடல. துஷார் வந்து அடுத்த வாரம் எஸ்கேப்பு முடிச்சு, சாப்டர் ஓவர். இன்றைக்கி இதெல்லாம் ஹைலைட் கிடையாது. நந்தினி இருக்கு பாருங்கள், திடீர்னு ஒரு சந்துருமையாக மாறிடுச்சு. கனியை போய் நீ உண்மையாக இருக்கான்னு எனக்கு தெரியல, எல்லாரையும் போய் திட்டுது. எல்லார்ட்டையும் போய் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியல, எல்லோரும் கண்டென்ட் அலைகிறாங்க, என்னால் தாங்க முடியல, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், என்னை வெளியே எடுத்துருக்கேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருச்சு. என்னால் நடிச்சுக்கலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு. இதில் பெரிய இது ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த வாரம் கலையாசி வெளியே போயிடுவானா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நந்தினி என்ன சொல்ல தெரியுமா, உன் கண்ணை பார்த்தேன், நீ ஒரு அகோரி, உன் கண்ணில் இருந்த சக்தியை நான் பார்த்துட்டேன், நீ தான் ஜெயிக்க போகிற, நீ எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணுற, கண்ணை வச்சு மயக்கிறேன்னு சொல்லி விட்டுச்சு. அடப்பாய், ஏன்னா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற அப்படின்னு. அப்புறமா போய் வந்து துஷார்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது துஷார் அழுகுறான், நீ டிசர் தான், நீ போவாத, நீ இங்கே இரு அப்படி துஷார் உட்காந்து அழுகிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்கே? அப்புறம் பார்வதிகிட்ட உட்காந்துருக்கும்போது, நீ வந்தது வந்து இந்த வீட்டுக்கு வந்தது வந்து இன்னும் முடியல, இன்னும் முடியல, நான் தான் அதை அங்கே பேசிட்டேனே பண்ணிட்டேன், அந்த பேசுனது அப்படின்னு. உடனே பார்க்குது, பேசுனது பிடிக்கலையா அவனுக்கு, நான் வந்தது முடிஞ்சு, நான் பிக் பாஸ் நந்தினி ஆகணும்னு நினச்சேன், ஆயிட்டேன், நான் கிளம்புறேன், அதெல்லாம் முடியாதுங்க, கிளம்புறேங்க அப்படின்னு பார்த்தாரு. சரி எல்லார்ட்டையும் சண்டைக்கு போகுது, ஒரு மாதிரி எதுவும் மெடிக்கலே ஏதோ பிரச்சனை போல், ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு வந்து பிக் பாஸ் கூப்பிட்டாரு, வாப்பா வந்துருப்பா, இந்த ரூமுக்கு வந்துரு அப்படின்னு. அப்புறம் அங்கே போய் என்னம்மா அவனுக்கு பிரச்சனை, இல்லை நான் வெளில போகணுமா, எப்போதும் எதாவது கன்வின்ஸ் பண்ணார்ல பிக் பாஸு, அப்படி கன்வின்ஸே பண்ணல, நீ வெளில போகணுமாம்மா கிளம்பு அப்படின்னாரு. அந்த பக்கம் கதவு ஒரு கிளம்புன்ட்டாருங்க. அது சரி பிக் பாஸ்ன்ட்டு கிளம்பிடுச்சு. அப்புறம் எதுக்கு நீ உள்ளே வந்த? அப்போ இந்த வாரம் யார் தான் போவா? மக்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வாரம் யார் போகிறா, எலிமினேட் ஆவா? பிரவீன் காந்தியா, கலையரசனா, இல்லை டபுள் எவிக்ஷனா? ஏன்னா ஒரு ஆள் வாக் அவுட் ஆகிட்டு, இல்லைன்னா வந்து ஆயாச்சு, ஒரு ஆளை வச்சுக்க போகிறாங்களா? இந்த பொண்ணு வெளியானதுனால எலிமினேஷன் இல்லையா, இல்லை டபுள் எவிக்ஷனா? எல்லாம் நாளைக்கு தான் தெரியும், நாளை மறுநாள் தான் தெரியும், சனிக்கிழமை எபிசோடில் தான் தெரியும். சனிக்கிழமை ப்ரோமோவும் லேட்டாக தான் வரும், நம்ம லேட்டாக தான் ப்ரோமோவும் பண்ண முடியும் கண்டிப்பாக. நான் போகிற போக்கில் கலையரசனை வந்து அவன் மேனிப்புலேட் பண்ணுறான், அவன் கண்ணில் ஏதோ இருக்குது, நீ தான் ஜெயிக்க போகிற, எல்லோரும் இந்த மாதிரி பண்ணி மைக்கை ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு முடிச்சு பாருங்கள். அதுதாங்க என்னால் தாங்க முடியல. துஷார் எதுக்கு அழுதான்னு தெரியல. அதாவது என்னென்னா அதை வெளியில் வச்சு கண்டென்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க பிக் பாஸ். ஏதோ ஒரு கூத்தடிக்க போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த வாரம் யார் வெளில போவான்னு சொல்லுங்கள். விஜய் சேதுபதி யாரெல்லாம் வச்சு செய்ய போகிறாரு, இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு பிக் பாஸ் தான் போயிட்டுருக்குன்னு வச்சிங்கன்னா. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, இந்த திவாகர் என்ன சொன்னான்னா,
கமருதீனை எல்லோரும் குத்திக்கிட்டு இருக்காங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு. அவன் பண்ணுற தப்பை சொல்கிறது ஓகே, அதுக்குன்னு வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணி குத்துற எல்லோரும் குத்துறதுனால தான் நான் மாற்றி வேறு ஆள் சொன்னேன். ஏன்னா அது தப்பு அது. ஏன்னா ஒருத்தவங்களை எல்லோரும் டார்கெட் பண்ணி அடித்து என்ன எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நானும் பண்ணலாமா? அதனால் நான் டார்கெட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டான். வேறு ஆளை குத்திட்டாப்புல திவாகர். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு இது தான் இருக்குது, கிறுக்குத்தனமாக பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது இருக்குது. ஆனால் ஓட்டு வந்து திவாகர் தாங்க டாப்பு. திவாகர் மேலேயே இருக்காப்புல. அடுத்து வியானா, ஆதிரைக்கு வந்து நல்ல ஓட்டு, அதான் செகண்டு. அது எப்படா ஏமா மாட்டுவான்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.